வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம 30 டேஸ் டார்கெட்ல ஒரு 100 கொஸ்டின் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். விடை கேட்ட வினாவை தேர்ந்தெடு. நந்தி கலம்பகத்தின் பாட்டுடை தலைவன் பல்லவ மன்னன் 3ஆம் நந்திவர்மன். நந்தி கலம்பகத்தின் பாட்டுடை தலைவன் பல்லவ மன்னன் 3ஆம் நந்திவர்மன். வினா: நந்தி கலம்பகத்தின் பாட்டுடை தலைவன் யார்? நந்தி கலம்பகத்தின் பாட்டுடை தலைவன் யார்? புலவரே, பரிசை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அரசன் கூறினான். எவ்வகை வாக்கியம் என சுட்டுக. நேர்கூற்று வாக்கியம். புலவரே, பரிசை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அரசன் கூறினான். சோ நேர்கூற்று வாக்கியம். மாதவி தோழியிடம் நான் புத்தகம் கொண்டு வருவதாக கூறினாள். மாதவி தோழியிடம் தான் புத்தகம் கொண்டு வருவதாக கூறினாள். அயர்கூற்று வாக்கியம். செயற்கைக்கோள் அறிவியல் அறிஞர்களால் விண்ணில் ஏவப்பட்டது. செயற்கைக்கோள் அறிவியல் அறிஞர்களால் விண்ணில் ஏவப்பட்டது. எவ்வகை வாக்கியம்? செயற்பாட்டு வினை வாக்கியம். செயற்பாட்டு வினை வாக்கியம். தூய்மையுடன் இரு, தன்னலமற்று இரு. எவ்வகை வாக்கியம் என சுட்டுக. விளைவு வாக்கியம். தூய்மையுடன் இரு, தன்னலமற்று இரு. எவ்வகை வாக்கியம்? விளைவு வாக்கியம். அதாவது இரு அப்படின்றது ஒரு கட்டளை வாக்கியமா இருக்கனால அது ஒரு கட்டளை வாக்கியம் அல்லது விளைவு வாக்கியம். ஆசிரியர் இலக்கணம் கற்பித்தார். எவ்வகை வாக்கியம்? செய்வினை வாக்கியம். அதாவது கருத்தாவே வினையை செய்வதால இது செய்வினை வாக்கியம். தன்வினை சொற்றொடரை கண்டறிக. தன்வினை சொற்றொடரை கண்டறிக. கம்பர் ராமாயணத்தை இயற்றினார். அதுதான் இவ்வாக்கியம் மட்டுமே தன்வினையாகும். பிறவினை சொற்றொடரை கண்டறிக. மாதவி நடனம் கற்பித்தாள். கற்பித்தாள் என்ற வார்த்தை பிறருக்கு கற்பித்தல் செயலை குறிப்பதால் இது பிறவினை. செய்வினை வாக்கியத்தை கண்டறிக. நான் ஆசிரியரால் பாராட்டப்பட்டேன். அதாவது இந்த வாக்கியம் கர்த்தாவால் செய்யப்பட்டது. எனவே இது செய்வினை செயற்பாட்டு வினை வாக்கியம். நான் ஆசிரியரால் பாராட்டப்பட்டேன். இதுல கர்த்தாவால தான் இது நடந்திருக்கு, செய்யப்பட்டிருக்கு இந்த செயல். சோ இது செயற்பாட்டு வினை வாக்கியம். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அதாவது பட்டு, படம், படாடோபம், படி. இதுதான் அகர வரிசைப்படி உள்ளது. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. ஆயுர்வேதம். இளங்கோ எழுதிய கண்ணகியின் காவியத்தை படி. இளங்கோ எழுதிய கண்ணகியின் காவியத்தை படி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. ஆயுர்வேதம் நீண்ட பாரம்பரியம் உடையது. ஆயுர்வேதம் நீண்ட பாரம்பரியம் உடையது. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. சிதம்பரனாருக்கு திருக்குறளில் 2 அதிகாரங்களில் எல்லையற்ற ஆர்வம். சிதம்பரனாருக்கு திருக்குறளில் 2 அதிகாரங்களில் எல்லையற்ற ஆர்வம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. மனித குலம் கண்ட முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு நெருப்பு. மனித குலம் கண்ட முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு நெருப்பு. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்க. பனித்த சடையும் பவளம் போல் உதடும். பனித்த சடையும் பவளம் போல் உடம்பும். திண்டிவனம் பெயர் சொல்லின் வகை அறிக. இடப்பெயர். திண்டிவனம்ன்றது ஒரு ஊரோட பெயர், அதனால இடப்பெயர். நாளிகை பெயர் சொல்லின் வகை அறிக. நாளிகைனா 24 நிமிடத்தை தான் நாளிகைன்னு சொல்லுவாங்க. அப்போ இதுல நாளிகை ஒரு கால பெயர். அதாவது பூங்கா பெயர் சொல். வாய் பெயர் சொல்லின் வகை அறிக. சினைப்பெயர். வாய் என்றது நம்ம உடம்போட ஒரு உறுப்பு. சோ இது சினைப்பெயர். பூங்கா பெயர் சொல்லின் வகை அறிக. இடப்பெயர். பூங்கா ஒரு இடத்தோட பெயர். ஊ என்னும் ஓரெழுத்து ஒருமொழி உருவு பொருள் யாது? ஊனா மகிழ்ச்சி. காய் என்னும் ஓரெழுத்து ஒருமொழிக்குரிய பொருள் யாது? சோலை. கான்னா சோலை. அவ் என்னும் ஓரெழுத்து ஒருமொழிக்குரிய பொருள் யாது? பூமி. அவுனா பூமி. திங்கள் முடி சூடுமலை தெண்டல் விளையாடுமலை சீர் ஏபினை கண்டறிக. சீர் ஏபுனா ஏபுவ சொற்கள் ஒரே ஓசையை பற்றி ஏவுவது. அதாவது சூடுமலை, யாடுமலை. இது ஓசை. மலை மலை அப்படின்றது ஒரே ஓசையோட இருக்கிறதுனால இது சீர் ஏபு. கீ என்னும் ஓரெழுத்து ஒருமொழிக்குரிய பொருள் கிளிக்குறள். கீ என்னும் ஓரெழுத்து ஒருமொழிக்கு பொருள் கிளிக்குறள். வந்த இச்சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறிய. வா. வந்தனா இச்சொல்லின் வேர்ச்சொல் கட்டளை இடுற மாதிரி இருக்கும். அது வா அப்படின்றது தான் வேர்ச்சொல். ஒளிர்வான் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க. ஒளிர்வான்றதுக்கு வேர்ச்சொல் ஒளிர். புக்கான் இவ்வேர்ச்சொல்லின்
புக்கான் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க புகு. புக்கானோட வேர்ச்சொல் புகு. மருண்டு இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க மருள். பொருந்தா வினைச்சொல்லை பொருந்தாத சொல்லை கண்டறிக. பொருந்தாத சொல்லை கண்டறிக. அதாவது கலித்தொகை இது 8 தொகை நூல்கள் ஒன்று. குறிஞ்சிப்பாட்டு, மதுரை காஞ்சி, முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூல்கள். அப்ப இதுல பொருந்தாதது 8 தொகை நூலான கலித்தொகை தான் பொருந்தாதது. பொருந்தா சொல்லை கண்டறிக. மாப்பலா வாழை, முருங்கை வாழை. அப்புறம் மாப்பலா வாழை இது முக்கணிகள். முருங்கை பொருந்தாத சொல். பொருந்தா சொல்லை கண்டறிக. நகை, இனிப்பு, அழுகை, வெகுளி. அப்ப இதுல நகை, அழுகை, வெகுளி 4 குணங்கள்ல 3. ஆனா இனிப்புன்றது அது வேறுபட்ட சொல். பொருந்தா சொல்லை கண்டறிக. படி, எழுது, சொல், உண்டான். இதுல படி, எழுது, சொல் கற்றலை உணர்த்துகிறது. உண்டான்றது உணவு உண்பதை குறிக்கிறது. அதனால இது ஒரு பொருந்தாத சொல். பொருந்தா சொல்லை கண்டறிக. நூலாடை, பாவாடை, மேலாடை. இது 3மே துணி வகைகள். ஆனா பாலாடைன்றது பால் பொருள். சோ இது பொருந்தாத சொல். ஒருமை பன்மை பிழைகளை நீக்குக. காவல்துறை அதிகாரி திருடனை பிடித்தார். காவல்துறை அதிகாரி திருடனை பிடித்தார். ஒருமை பன்மை பிழைகளை நீக்குக. ஆதவன் பசிபோக்க உணவு வேண்டினான். ஆதவன் பசிபோக்க உணவு வேண்டினான். பிறமொழி சொற்களை நீக்கிய வாக்கியத்தை தேர்வு செய்க. கல்லூரியில் சேர்க்கை முடிந்தது. கல்லூரியில் சேர்க்கை முடிந்தது. சந்திப்பிழையற்ற தொடரை தேர்க. தண்ணீர் பற்றாக்குறை நீங்க தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். தண்ணீர் பற்றாக்குறை நீங்க தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். வலுவு சொற்கள் நீக்கிய வாக்கியத்தை எழுதுக. அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றுக. அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றுக. பொறுத்துக. புல்னா பறவை, தருக்கள்னா மரங்கள், ஏத்தும்னா போற்றும், அகம்னா மனம். அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். புல்னா பறவை, தருக்கள்னா மரங்கள், ஏத்தும்னா போற்றும், அகம்னா மனம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். பொறுத்துக. சங்கொலி. சங்கொலி நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கராரோட நூல். கனிச்சாறு பெருஞ்சித்திரனாரோட நூல். திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் பகழிக்கூத்தரோட நூல். தமிழ் விடுதூது ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. அதாவது சங்கொலி நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கரார் அவர் இயற்றிய நூல். கனிச்சார் பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல். திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் பகழிக்கூத்தர் இயற்றிய நூல். தமிழ் விடுதூது ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். பொறுத்துக. பூஞ்சோலை. பூஞ்சோலை இயற்றியவர் கவிஞர் இளந்தூர் சி. சங்கர நாராயணன். கைவளை. கைவளை அருள் தந்தை சி. மணிவளவன். ஜீவகாருண்ய ஒழுக்கம் ராமலிங்க அடிகள். உலக பொதுமறை திருவள்ளுவர். அதாவது பூஞ்சோலை கவிஞர் இளத்தூர் கி. சங்கர நாராயணன். கைவளை அருள் தந்தை சி. மணிவளவன். ஜீவகாருண்ய ஒழுக்கம் ராமலிங்க அடிகள். உலக பொதுமறை யாரு? திருவள்ளுவர். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். பொறுத்துக. பாண்டிய நாடு மதுரை. பாண்டிய நாடு யாருடையது? எந்த நாடு? மதுரை. சோழ நாடு என்னது? புகார். சேர நாடு வஞ்சி. தொண்டை நாடு காஞ்சி. அப்ப பாண்டிய நாடு மதுரை, சோழ நாடு புகார், சேர நாடு வஞ்சி, தொண்டை நாடு காஞ்சி. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். பொறுத்துக. ஓர் இரவு அறிஞர் அண்ணா. ஓர் இரவு யாரு? அறிஞர் அண்ணா. கரித்துண்டு மு. வரதராசன். கரித்துண்டு மு. வரதராசன். குயில் பாட்டு. குயில் பாட்டு யாரு? பாரதியார். அழகின் சிரிப்பு பாரதிதாசன். ஓர் இரவு அறிஞர் அண்ணா, கரித்துண்டு மு. வரதராசன், குயில் பாட்டு பாரதியார், அழகின் சிறப்பு பாரதிதாசன். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். பாவலரேறு என்று அழைக்கப்படுவர் பெருஞ்சித்திரனார். பாவலரேறு என்று அழைக்கப்படுபவர் பெருஞ்சித்திரனார். இயற்கை அன்பு என்று போற்றப்படும் நூல். இயற்கை அன்பு என்று போற்றப்படும் நூல் பெரிய புராணம். இதுதான் இயற்கை அன்பு. இதில் திருக்குறள் இயற்கை வாழ்வில்லம். திருக்குறள் இயற்கை வாழ்வில்லம். திருவாசகம் தேவாரம், திருவாசகம் இது ரெண்டும் இயற்கை இறையறையுள். அண்ணாமலை கவிராஜன் என போற்றப்படுபவர். அண்ணாமலை கவிராஜன் என்று போற்றப்படுபவர் அண்ணாமலை ரெட்டியார்.
அண்ணாமலை ரெட்டியார். இதுல அண்ணாமலை செட்டியார் பாத்தீங்கன்னா தனித்தமிழ் இசைக்காவலர் தான் அண்ணாமலை செட்டியார். அடுத்து அளவள்ளியப்பா வந்து யாருன்னா குழந்தை கவிஞர். அளவள்ளியப்பா வந்து குழந்தை கவிஞர். மண் தேய்த்த புகழினான் இத்தொடரால் குறிக்கப்படுவர் கோவலன். மண் தேய்த்த புகழினான் வந்து குறிக்கப்படுபவர் கோவலன். இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை. இது எல்லாருக்குமே தெரியும். இரட்டை காப்பியங்கள்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை. தன்வினை சொற்றொடரை கண்டறிய உமறு புலவர் சீரா புராணத்தை இயற்றினார். இதுதான் தன்வினை தொடர். அதாவது கருத்தாவே செயலை செய்கிறார். உமறு புலவர் தான் அந்த சீரா புராணத்தை இயற்றுகிறார். சோ இது தன்வினை சொற்றொடர். பசுந்தோல் போர்த்திய புலி போல இவ்வோமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. ஏமாற்றுதல், அதாவது இது என்னன்னா ஏமாற்றுதல். பசுந்தோல் பொறுத்த இது புலி போலன்னா ஏமாற்றுதல். பாம்புக்கு பால் ஊட்டி வளர்த்தால் போல இவ்வோமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் தருக. நம்பகத்தன்மை. நம்பகத்தன்மை. வெந்த புண்ணில் வேல் பாய்த்தது போல இவ்வோமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக. மேலும் மேலும் துன்பம். மேலும் மேலும் துன்பம். இருதலை கொள்ளி எறும்பை போல இவ்வோமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. தவிப்பு. இருதலை கொள்ளி எறும்பை போல இவ்வோமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. தவிப்பு. அரசனை நம்பி புருஷனை கைவிட்டது போல இவ்வோமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் ஏமாற்றம். தேவரும் பிழைத்தலர். தேவரும் பிழைத்தலர். வேதியர் ஏவரும் பிழைத்தலர். அறமும் ஈரின்றால் அடி எதுகை கண்டறிக. இதுல வந்து தேவரும் எவரும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. தேவரும் ஏவரும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவதனால இது எதுகை. அடி எதுகை என்பது ஒன்றாம் சீரும் ஐந்தாம் சீரும் ஒன்று வருவது அடி எதுகை. அப்போ ஒன்றாம் சீரும் ஐந்தாம் சீரும் ஒன்று வருது அப்படின்னா தேவரும் ஏவரும் அதுலதான் வருது. கல்லாமை வேண்டும் கடிய வருதலால் சீர்மோனை எடுத்தெழுதுக. கல்லாமை வேண்டும் கடிய வருதலால் சீர்மோனை எடுத்தெழுதுக. கல்லாமை கடிய. ஆதிரை நல்லாள் ஆங்கது தான் கேடது கேடடு சீர்மோனை எடுத்தெழுதுக. அதுல வந்து ஆதிரை ஆங்கது இதுதான் சீர்மோனை. சினமென்னும் சேர்ந்தாரை கொலன் இனமென்னும் ஏபு தொடையினை சுட்டுக. சினமென்னும் இனமெனும். சினமெனும் இனமெனும். இதுல வந்து மென்னும் மென்னும்னு கடைசியில ஒண்ணு போல ஓசை உடையதா வருது. அதனால இது வந்து என்ன ஏபு. ஏபு தொடை. நீளம் பெயர் சொல்லின் வகை அறிக. பண்பு பெயர். நீளம்ன்றது பண்பு பெயர். கொடுப்பதுவும் என்பதன் இலக்கண குறிப்பு இன்னிசை அளபடை. கொடுப்பதுவும் என்பதன் இலக்கண குறிப்பு இன்னிசை அளபடை. சொலல் என்பதன் இலக்கண குறிப்பு தொழில் பெயர். சொலல்னா தொழில் பெயர். நகையும் உவகையும் என்பதன் இலக்கண குறிப்பு எண்ணுமை. நகையும் உவகையும்னா இலக்கண குறிப்பு இந்த எண்ணுமை. இரியி என்பதன் இலக்கண குறிப்பு சொல்லிசை அளபடை. இரியி என்பதன் இலக்கண குறிப்பு சொல்லிசை அளபடை. உருப்படை என்பதன் இலக்கண குறிப்பு உரிச்சொல் தொடர். உருப்படை என்பதன் இலக்கண குறிப்பு உரிச்சொல் தொடர். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. அழகன் எதை குழல் ஊதினான். அழகன் குழல் ஊதினான். அழகன் எதை ஊதினான். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. சேரமான் இரும்பொறையின் அவைப்புலவர் பொய்கையார். சேரமான் இரும்பொறையின் அவைப்புலவர் பொய்கையார். வினா வந்து சேரமான் இரும்பொறையின் அவைப்புலவர் யார். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. உள்ளம் என்பது மனம். உள்ளம் என்பது எது. உள்ளம் என்பது மனம். இதோட வினா உள்ளம் என்பது எது. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. ஐம்பெரும் காப்பியங்கள் ஒன்று குண்டலகேசி. ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று குண்டலகேசி. இதுக்கு வினா வந்து ஐம்பெரும் காப்பியங்கள் ஒன்று எது. ஐம்பெரும் காப்பியங்கள் ஒன்று எது. அழைப்பு இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க அலை. அழைப்பு இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க அலை. பொறு என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடுக்க பொறுத்தார். பொறு என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடுக்க பொறுத்தார். பொறுத்து அப்படின்றது வினையச்சம். பொறுத்த அப்படின்றது வந்து என்னது பெயரச்சம். பொறுத்து வினையச்சம். பொறுத்த பெயரச்சம். பொறுத்தார் வினையாளனையும் பெயர். நில் என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்சத்தை தேர்ந்தெடுக்க. நின்று வினையச்சம் நின்று. நின்றனா பெயரச்சம். நின்றான் வந்து வினைமுற்று. நடு என்னும் வேர்ச்சொல்லின் தொழில் பெயரை தேர்ந்தெடுக்க. நட்டல். நடு என்னும் வேர்ச்சொல்லின் தொழில் பெயர் நட்டல்.
அப்ப நடு நட்டல் தொழில் பெயர் வரும். அதாவது நடு என்பதன் தொழில் பெயர் நட்டல். நடா அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். இதுல நடா வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். ஒளி என்னும் வேர்ச்சொல்லின் வினையெச்சத்தை தேர்ந்தெடுக்க. ஒளித்து, ஒளித்து தான் வினையெச்சம். இதுல ஒளி, ஒளித்து, அதாவது இது ரெண்டுமே வினையெச்சமா வருது. அடுத்து ஒளிதல் அப்படின்றது வந்து தொழில் பெயர். ஒளித்தவன் அப்படின்றது வினையால் அணையும் பெயர். ஒளித்த அப்படின்றது வந்து பெயரச்சம். அழு என்னும் வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயரை தேர்ந்தெடுக்க. அதாவது அழுவானை இதுதான் வந்து வினையால் அணையும் பெயர். அழுவாளை இதுதான் வந்து என்னது வினையால் அணையும் பெயர். இதுல அழுதல் வந்து தொழில் பெயர். அழுத அப்படின்னு வந்திருக்கிறது வந்து பெயரச்சம். அழுது அப்படின்னு வந்திருக்கிறது வினையச்சம். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. கர்ப்பம், கல், கவ்வு, கள் இதுதான் அகர வரிசைப்படி உள்ளது. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. குழந்தை, கூர்வேல், கேள்வி, கோதை. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அந்தணர், ஆண்மை, ஆற்றல், ஏக்கம். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. சார்பு, சால்பு, சென்று, மூழ்கு. ராங் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தவறு. ராங் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தவறு. ஃபேவரேட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் விருப்பத்திற்குரிய. ஃபேவரேட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் விருப்பத்துக்குரிய. கேரக்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் நடத்தை. கேரக்டர்னா நடத்தை. பிளானட்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கோள்கள். டிராவல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் பயணம். ஒலி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்வு செய்க. கல் வந்து செங்கல், கல்னா மது, கல் மது. ஒலி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்வு செய்க. குழினா நீராடு, குழினா பள்ளம். ஒலி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்வுக. இதுல அரினா திருமால் வரணும். அதே மாதிரி அரினா தெரிந்து கொள் அல்லது நறுக்கு இந்த மீனிங் வரணும். ஆனா இங்க வந்து தெரிந்து கொள்ளுக்கு நேரா இங்க வந்து என்ன கொடுத்துருக்குன்னா வெட்டுன்னு கொடுத்துருக்கு. தப்பா கொடுத்துருக்கு. ஸோ ஆன்சர் வந்து அரி வந்து திருமால், அரினா நறுக்கு அல்லது தெரிந்து கொள். ஒலி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்வு செய்க. அன்னம்னா பறவை, அன்னம்னா மேல்வாய். ஒலி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்வு செய்க. பலினா வலிமை, பலினா காற்று. பலி வலிமை, பலினா காற்று. பிரித்தெழுதுக. நல்லத்துறும் அதாவது நன்மை கூட்டல் அத்து கூட்டல் உறும். பிரித்தெழுதுக. புறத்துறப்பு, புறத்துறப்பு, புறத்து கூட்டல் உறுப்பு. பிரித்தெழுதுக. தரம் இல்லை, தரம் கூட்டல் இல்லை. பிரித்தெழுதுக. வெண்கதிர், வெம்மை கூட்டல் கதிர். பிரித்தெழுதுக. மற்றிரண்டு, மற்ற கூட்டல் இரண்டு. எதிர்ச்சொல் தருக. இளமை, முதுமை. எதிர்ச்சொல் தருக. இளமை, முதுமை. எதிர்ச்சொல் தருக. இகழ்ந்தான், பெற்றான். இழந்தான், பெற்றான். எதிர்ச்சொல் தருக. இழந்தான், பெற்றான். எதிர்ச்சொல் தருக. பெருமை, சிறுமை. பெருமை, சிறுமை. எதிர்ச்சொல் தருக. இம்மை, மறுமை. எதிர்ச்சொல் தருக. இம்மை, மறுமை. எதிர்ச்சொல் தருக. இசை, வசை. இசை, வசை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.